ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். என்னடா இந்த போஸ்ன்னு பாக்குறீங்களா? மேடம் இன்ட்ரோக்காக ஹாய் சொல்ல சொன்னா கொடுக்குற போஸை பார்த்தீங்களா? ஃபைனலா ஹாய் சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, துபாய் இருக்கிற ஸ்கூல்ல நாங்க ப்ரோக்ராம்காக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்க கிளம்பியாச்சு. ரெடியாகி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வந்த உடனே அவங்க குட்டி மாமா கையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்காக போயிட்டு இருக்கோம். நாங்க ஸ்கூலுக்குள்ள வந்தாச்சு. ஸோ ப்ரோக்ராம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30. 7:30க்கு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலும் நாங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்துட்டோம் நாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வியூ சரியா கிடைக்கல. பட் ஆனால் இது பார்க்கலாம், எல்லாரையும் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வியூ நல்லா கிடைக்கிற மாதிரி ஒரு சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. இதுதான் ஃபுல் செட்டு. நம்ம வந்திருக்க ட்ராமா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவீன கண்ணகி. ஸோ செட்டு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்கல்ல. ஸ்கூல்லலாம் இது மாதிரி செட்டு போடுறது நான் பார்க்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? விசிறிக்கிறதுக்காக விசிறி கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக வெயில் அடிக்குதுல, பார்த்தீங்களா? விசிறிலேயே தீமை பயங்கரமாக பிரிண்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணகி ஸ்டோரி நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். இப்போ இந்த ஸ்கூலில் இந்த கண்ணகி ஸ்டோரி எப்படி இருக்குன்றத பார்ப்போமா? ஸோ லைட்டிங்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் நான் வாய்ஸ் ஓவர் எதுவும் கொடுக்கல. இருக்கிற ட்ராமாவை நான் மேக்ஸிமம் ஆஃப் த கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாவை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கூல் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்க்கணும்ல. இப்போ நம்ம கிட்டது துபாயோட நேஷனல் ஆந்தம். நெக்ஸ்ட் ஸ்பீச் முடிஞ்சு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. Humility, independence. Her name was Kannagi.
ஆட்டக்கூடாது. ஆடாத. Your father is looking for you. Is that why you're here? Why else would I be here? Why else? Let me think. Well, you keep thinking. I have to go. சாரி மக்களே, நடுவில் சாங் என்னடா மியூட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரலதாங்க. பட் ஆனால் உங்களுக்கு தான் சாங் தெரியுமே. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நானும் நம்புகிறேன். Tajam thom thom tajam jam jam
he did. He left his childhood In the woods, by the stream, what news do you bring of my lover to me? Child, in the night, don't fly out of sight. I fall through your song and still stand there without any remorse and put on an act to convince me to disbelieve what my eyes and ears have proven to me. What did you see? What did you hear? I heard your sad little song about the love that you miss and your desperation in having to live with me. But my love, that was only a song I heard the bard sing earlier today. The song and the emotions which I have no subscription to. Deceiver! Your heart was reflected in your voice as you sang. You wouldn't have sung like that had you not been pining for someone else. Say no more, Madhavi. You have deceived me. And I might lose my struggle with my sanity at your repeated but lame attempts to prove me otherwise. The gods have brought this upon me. My heart writhes in pain. Our goddess money made. And don't go back to her. This is a misunderstanding. She will forsake you the way you had forsaken her. She will turn her back to you and her door shall remain closed. Not another word, you serpent! Tell me this. Would you rather die by my hands or be spared by my hands? But I- Speak up! Spare me, my heart. Spare me. Why am I not surprised? Only an unfaithful woman would be afraid to die. My Kanaki was never unfaithful and never will be unfaithful. She'll go back to her this instant. Leave this place once my home. And now wretched because of your treachery. Covenant? Covenant! 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 When Covenant returned home, there she was, Kannagi at the doorstep in what to her would have been another day of endless waiting for her beloved. She couldn't believe her eyes. She exclaimed, It must have been the donkey. I wouldn't argue. But I didn't see a donkey. You might need this. Why would I need this mirror? I rest my case. Tell me, woman, have you got sunsets? Don't you trust me? வரும் ஒரு லைட் வரும் Kind sir, you have my trust. And in your death shall I always remain. I shall sit here waiting for you to reach before sunset and pray to Goddess Mani Meghala to cure your wife's ailment. Can you pray to your goddess to cure me of my wife? I don't understand. Never mind. అక్క వంట Amma, I forgot to tell you. Auntie Dikshit had called earlier. Really? Why didn't you tell me? Oh, I told her you were in the shower and she said she would call back. Why interrupting me? Not interested? Yes, I am.
Come on, Ma. I'm sorry I interrupted. I was just reminded by this book she gave me, and I thought I'd tell you now before I forget again. Why did you patiently let Kannagi taught it to me? Stupid girl. So the goldsmith went straight to King Nedunserian's palace. King who? King Nedunserian. Nedunserian. He was the ruler of the Pandya kingdoms. Ah, okay, and? And he told the king that he had recovered the queen's stolen anklet from the thief. But how could he do that? Well, the anklet that Covelin gave him looked exactly like the queen's stolen anklet. So, it Be like the queen and give Appa a real reason to be grumpy? I'm not telling the rest of the story. No, I'm listening. Tell me. Okay, don't speak. So the guards were immediately summoned to capture Covelin from the goldsmith's house. Jagadom,
அக்கா தான் காட்ட போகிறாங்க இப்போ. கருத்திரு கணவர் கண்டு பின் நல்லது இருந்தல மேலே நெத்தல மேலே நென கொற்றவாய் போர்த்துடி தகத்து கீழ்ந்து சிவாய் கண்வனோடு போகுதேன் நேற்று சிவாய் வரி பேகி என்ன பூத்த வெங்கை பொங்கக்கி ஒரு தீர்த்தலில என்று ஏங்கி 7 நாள் இருட்டி ஏழை சென்ற பின் தொழுநாள் இது என தோன்று பார்த்து பிடிக்கெலுங்கு பேரும் பேரது வாரா மாமலர் மாறி பேது ஆங்கு அமர்க்கு அரசு தமிழ் வந்து ஏத்தி கோணகர் பெலேத்து கோவிலன் தானோடு வான் துரிதி 2 நாள் மாதம் காணவர் பொறிக்குறை கண்ணகி தான் என Shattered have you the remnants of my heart, once alive, once buried, once awoken to a start. Oh misery, I curse you with the heavens on my side. Your wickedness trampled the breath of my life. The hand that led me from the east to the west. My home, my comfort, now a thorn in my chest, lifeless at your behest by a man of the sword. His reign of glory succumbed to the fury of my word. And you, poor fate, shall fail at your quest to laugh at the solitude you brought me to test. Ill learned are you of a woman's strength. You will learn of your weakness before her breath. As I break each barrier between me and my resolve, your laugh of joy to chagrin will dissolve. As under the Bengai, in the comfort of a shadow, I'll meet my husband on my 14th day of sorrow. Saddest story I've ever heard, Ma. It is. But don't you think it's an inspiring one too?
a little girl marries a handsome childhood crush. It is And that is exactly what I wanted to hear. My brave, strong, darling daughter. May your informed choices be the pillars of your strength. Good night. in virtue. The director of Navina Carnegie wishes to acknowledge the hard work and dedication
displayed by the following members of the production, and on behalf of our school, calls upon the boys and girls in black, working in the shadows to seamlessly tie one scene to the other, are worthy of our gratitude and acknowledgement. Ms. Rose Jitu, under the expert direction of Mr. Britson John. We also request the support staff who helped the backstage crew to please come up on stage. And say hello to our young artists who braved the oppressive heat to turn our quadrangle into the valleys, hills and shores of the Chola kingdom from centuries past. Now, we call upon the illustrators and graphic designers who had been poring over blue screens to bring depth to the vision of the art team. Chaitya Rishikumar Shah, Ansel D'Souza, Iman Khan and Jenica Ilanchezian. Miss Rita Rotti for her unflinching support to the art team, and Miss Shivani Gambhir, our assistant art director. May we call on to bring his thoughts to fruition. The artistry she lent to the creation of every prop and set, from the modern day balcony of our current times to the romantic waterfall from a cliff in the Chola era, comes second only to her. For our dance team. And now, joining them on stage, our dance director, whose name will echo in the hearts of everyone gathered here, as it has echoed over the last 30 plus years, ever since this school came into existence. She has been instrumental in shaping the lives and dancing careers of generations of students. And our dancers from tonight will also walk on with the lessons learned. The choreographer, the teacher, the mother, and the dance director of this show, Miss Shiny Melvin. That led to the various emotions of happiness and melancholy contained within the play. And now we invite them to step into the light. Ladies and gentlemen, we present the choir. Please welcome our soloist, Miss Ashnia Mary Roy, accompanied by our guitarist, Joseph Rado Fernandez. May I also invite on stage the teachers who helped the team. And a round of applause as I now invite our music directors as we salute their talent, hard work and dedication.
Prajapati. Ladies and gentlemen, Sean Hannes and Jaden Babu are also the student assistant directors of the play. Sing. The best friends, Amit Joy Matthew as Maniakin, And Arnav Rajiv as Makatuin. the goldsmith and his wife, Isabella Annis as the goldsmith's wife, And Zuhair Khan as the goldsmith. the enticing dancers, Sanvi Busari as Madhavi, The bratty son and the well-meaning mother, Om Irwadkar as Aditya. Asha Sumitlal as Amma, Are you ready for the hopeless romantic Devanandan Subhash as Komalin? Kannagi and Amu are Naveen Kannagi presenting Badra Shaju as Kannagi, And Ananya Maria Princy as Ammu. Requesting the teachers and support staff who assisted with the main cast to also come up on stage. Thank you, main cast. As the curtain descends on the spellbinding applause for Mr. Joe Peter, the visionary director whose brilliance is illuminating our stage this evening. Ma'am, may I request you to please address the gathering. Good evening, everybody. என்ன மக்களே, ப்ரோக்ராமை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு காப்பிரைட்ஸ் இஷ்யூவால். நாங்கள் துபாயில் அட்டன் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ப்ரோக்ராம் இதுதான். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே சாரு மாமங்கள்லாம் தனியாக கிளம்பிடுவாங்க. நாங்கள்லாம் தனியாக கிளம்பி வந்துடும். ஆனால் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரோட மேமோடலாம் குரூப்பாக நின்று நல்லா அழகாக பேசி ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன். ரொம்பவே பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் ஃபுல் ப்ரோக்ராமோட டீமு. ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, டைரக்டர் ஆஃப் த ஷோ அவர் வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, ப்ரோக்ராம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகான செட்டுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்காமல் போவோமா? நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஓகே மக்களே, பாய். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களை இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே.